டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவில் பித்த இருமலுக்கான அறிகுறிகள், அதற்கான சிகிச்சைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் இருமல் எப்பொழுதுமே நம்மளுடைய தோஷத்தின் அடிப்படையில் பார்ப்போம். அந்த வகையில் 5 வகைகளாக இருமலை சொல்லியிருக்காங்க. இன்றைய பதிவு பித்த இருமலுக்கானது. ஒருவர் இருமும் பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தத்தோடு இருமுவாங்க. அந்த இருமும் பொழுது கண்கள் சிவந்து தலைவலி இருக்கலாம், அந்த தொண்டையில் எரிச்சல் இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அது பித்த இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சளி வெளியேறும் பொழுது அந்த சளி ஒரு மஞ்சள் தன்மையோடு இருக்கும். அந்த வேகமாக இருமும் பொழுது கண்களில் ஒரு நட்சத்திரங்கள் மின்னுவது போல வேகமான இருமல் இருக்கும் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சளி மஞ்சள் தன்மையோட சில நேரங்களில் இரத்த கசிவும் சேர்ந்து காணப்படலாம். இதற்கு அடுத்தபடியாக உடலில் மற்ற என்னென்ன சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும்னா, இந்த அதிக இருமல் வர்றதுனால அவங்களுக்கு எப்பொழுதுமே வறட்சி இருக்கும், உடல்ல லேசான வெப்பம், அதாவது சில நேரங்களில் காய்ச்சல் இருக்கலாம், தலை சுற்றல் இருக்கலாம், அந்த இருமலோட சேர்ந்து வாந்தியும் ஏற்படலாம், உடல் வறட்சியாகவும் எரிச்சலோட காணப்படும், உடல் மிகவும் சோர்வாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரத்த சோகையும் சேர்ந்து காணப்படும். இதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் பித்த இருமல் அப்படின்னா அவங்களுடைய டைஜஷன்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த வயிற்றில் செரிமானம் சீராக இல்லாமல் அமிலம் அதிகமாக இருந்து அந்த அமிலம் மேல் நோக்கி வருவதனால தான் இந்த பித்த இருமல் ஏற்படுகிறது. அப்போ அவங்க உணவு முறை எப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா, அதிகமான புளிப்பு, உப்பு, கார்ப்பு உணவுகளை எடுத்துக்கிறது, ரொம்ப வெயிலில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த குக்கிங் வேலை செய்வாங்க, சமையல் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வெப்பத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இப்போ உடல் அதீத சூடாகி அந்த பித்தம் அதிகரித்து அதனால் நம்ம உடம்புல பித்த இருமல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருமல் அப்படின்னும் போது பித்தத்தின் தன்மைனா பித்தம் மிகவும் சூடானது. அப்போ நம்ம உணவுல ரொம்ப சூடாக கொடுக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் அதிகமாக வேண்டாம், சுக்கு மிளகு திப்பிலி அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் சூடாக சாப்பிடுவதையும் நம்ம முதல்ல தவிர்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு தொண்டையில் ஒரு புண் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அடிக்கடி செருமி இருமல் வருதுங்க டாக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பேசும்போதும் அவங்களுக்கு இருமல் ஏற்படலாம். அப்ப பித்தத்தை முழுவதுமாக நம்ம குறைக்கணும் அப்படின்னா இனிப்பும் கசப்பும் சார்ந்த உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருமல் வரும்பொழுது அதிமதுரம் கட்டைகளாக நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீரை முழுங்கும் பொழுது அந்த இனிப்பு தன்மை காரணமாக தொண்டையில் புண்ணும் நல்லாகும், அந்த இருமலும் குறையும். அதே மாதிரி திராட்சையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடலாம். ஏன்னா இந்த பித்த இருமலில் அதீத நாவறட்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உணவுலையும் கசப்பான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். பாகல், புடல், அப்புறம் சுண்டைக்காய், கறிவேப்பிலை போன்ற உணவுகளை அதிகமாக நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். மிதமான சூட்டில் தான் மருந்துகளை கொடுக்கணும். எடுத்துக்காட்டாக நம்ம கஷாயங்கள்னு பார்த்தோம்னா திராட்சாதி கஷாயம் ரொம்ப நல்லா கேட்கும், குடூச்சியாதி கஷாயம். இப்படி நம்மளுடைய இனிப்பும் கசப்பும் சார்ந்த உணவுகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கணும். இவங்களுக்கு அதிக அளவில் நம்ம ஆவி பிடிச்சு சளியை வெளியேற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய பித்தம் இருக்கிறதுனால அந்த ஆவி பிடிக்கும் பொழுது உடல் எரிச்சல் அதிகமாக காணப்படும். உடல்ல இருக்க இரத்த சோகை தீர்ப்பதற்காக அவங்களுக்கு நெல்லிக்காய் லேகியம் போன்ற மருந்துகளை கொடுக்கலாம், அல்லது நெல்லிக்காய் தேன் ஊறல் கொடுக்கலாம். பாலை லேசாக சூடு பண்ணி மிதமான சூட்டில் ஒரு மஞ்சள் சிட்டிகை கலந்து கொடுக்கலாம், அல்லது ஏலக்காய் ஒரு சிட்டிகை கலந்து கொடுக்கலாம். இப்படி படிப்படியாக அவங்களுடைய அமிலத்தை குறைத்து செரிமானத்தை சீராக்கி அவங்களுடைய இருமலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் பித்த இருமலுக்கான காரணங்கள், அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை அணுகுமுறையை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.